ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் எம்எஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டன்ஷன் ஸ்லாட் பற்றி மீட்டிங் எடுக்க போகிறாங்க. ஓகேவா? இன்னைக்கு ஸோ வந்து 4 பிளேயரை தக்க வச்சுக்கலாமா ஒரு டீமில், இல்லை 5 பிளேயரை தக்க வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து தான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது மும்பையில். பார்த்தீங்கன்னா 10 டீமில் இருந்துமே மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ 4 பிளேயரை தக்க வச்சுக்கலாமா ஒரு டீமில், இல்லை 5 பிளேயரை தக்க வச்சுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி கன்ஃபார்மும் ஆக போகுது எத்தனை பிளேயரை ஒரு டீமில் தக்க வச்சுக்கலாம். கைஸ், நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாதேஷ் இஜட்னு இருக்கும். ஸோ டோனி ஃபோட்டோ போட்டிருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ அது வந்து நேற்றே நம்ம வந்து அதில் வந்து அப்டேட் கொடுத்துட்டோம், நாளைக்கு ரிட்டன்ஷன் ஸ்லாட் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ யூடியூப்பில் இன்றைக்கி தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டோனியோட ரிட்டையர்மெண்ட் ஆகலாமா? ஸோ டோனி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அந்த ரிட்டன்ஷன் ஸ்லாட். ஸோ 5 பிளேயர் இருந்தால் டோனி கண்டிப்பாக இருப்பார். அந்த 4 பிளேயர்ஸ்லாம் வந்தால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் சொல்லுவீங்க ஓகேவா? 4 பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பத்திரானா, ஜடேஜா, ருத்ராஜ் அண்ட் டூபே இதுதான் வந்து இருப்பாங்க. ஸோ டோனி இதுதான் வந்து வைப்பார். ஸோ அதில் நம்ம வேணாம் அப்படின்னு. ஏன்னா அதில் வந்து யாரை வேணா நீங்கள் ஆப்ஷனுக்கு விட்டால் பெரிய ப்ரைஸுக்கு போவாங்க. ரிட்டன்ஷன் ஸ்லாட் மீட்டிங் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ ஈவினிங் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வரும். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ